சதீஷ்குமாருங்க. நான் 2 முறை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மலுமிச்சி ஊராட்சி பதவி வகிச்சுக்கிறேன். மலுமிச்சிப்பட்டி ஊராட்சியானது கோவை மாநகராட்சியின் இணைக்கிறதா கடந்த 31/12/2024 அன்று ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதை பற்றின தகவல் அடுத்து அரசு அதிகாரிகள் கேட்கும்போது அவனுடைய தகவல்கள் வந்து அடுத்தடுத்த நாளில் உங்களுடைய பகுதி ஊராட்சி மாநகராட்சி இணைக்கப்படுகிறது என்கின்ற ஒரு தகவல் வந்துச்சு. இது தொடர்ந்து மக்களிடத்துலையுமே பத்திரிகை மூலமாகவும் மற்றும் சமூக வலைதளம் மூலமாக பரவும்போது அனைத்து கட்சியை சேர்ந்து இதற்குண்டான எதிர்ப்பை நம்மளுடைய எதிர்ப்பை அகிம்சை முறையில் தெரிவிக்கணுங்கிறத ஊர் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் முதல் கட்டமாக நேற்று மாலை எங்களுடைய மலுமிச்சிப்பட்டி ஊராட்சி மன்றத்தில் ஊர்கொன்றவர்களுடைய தலைமையில் விநாயகர் கோயிலில் ஒரு பொதுவான ஒரு கூட்டம் நாங்கள் நடத்தியிருந்தோம். அந்த கூட்டத்தில் பொதுமக்களுடைய கோரிக்கை மாநகராட்சி இணைக்க வேண்டாம் என்று எல்லோரும் கருத்து சொன்னாங்க. அந்த கருத்தின் அடிப்படையில் நாங்கள் வணிக நிறுவனங்களை வந்து முதல் முறையாக அணுகும்போது அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கி மலுமிச்சம்பட்டி ஊராட்சியில் இருக்கிற அனைத்து வணிக கடைகளும் அடைக்கப்பட்டு 100% வெற்றி எங்களுக்கு தந்திருக்காங்க. இந்த 100% வெற்றியானது மாநகராட்சியில் இணைக்க வேண்டாம் என்கின்ற மக்களோட கருத்தோட பிரதிபலிப்பாக நாங்கள் கருதுகிறோம். இதை தமிழக அரசாங்கம் கருத்தில் கொண்டு முதற்கட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த போராட்டங்கள் மென்மேலும் ஒவ்வொரு நாளும் நாளை மறுநாள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கவிருக்கிறது. திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோட சந்திக்க போகிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை என்று நமது கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சி தாமோதரன் அவர்கள் மலுமிச்சிப்பட்டி ஊராட்சிக்கு வருகை புரிந்தார். வருகை புரியும் பொழுது மலுமிச்சிப்பட்டி ஊராட்சி இருக்கக்கூடிய குடியிருப்போர் நலச்சங்கங்கள் வந்து தங்களுடைய பகுதியை மாநகராட்சியில் இணைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தாங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினர் வருகின்ற 5ஆம் தேதி 6ஆம் தேதி நான் சட்டமன்றத்துக்கு செல்கிறேன், அங்கே உங்களோட தகவலை சொல்லி நான் சட்டமன்றத்தில் பேச போகிறேன் அப்படிங்கிற ஒரு தகவலை எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போனார். அதே மாதிரி ஊராட்சி மன்றத்திலேருந்து நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். அதையும் கோரிக்கை ஏற்று மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் எதிர்க்கட்சி கொறடா அவர்களிடத்திலுமே நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அதை வச்சு இன்றைக்கி நமது எதிர்க்கட்சி கொறடா அவர்கள் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் வந்து இந்த பகுதிகளை இணைக்கும் பட்சத்தில் ஏற்கனவே இணைத்த பகுதிகளுக்கு எந்த வளர்ச்சி பணியுமே நடக்கலை, மீண்டும் இந்த பகுதியில் இருக்கிற பகுதியை நீங்கள் இணைச்சிங்கன்னா மீண்டும் அது வளர்ச்சியடையாத பகுதியாக மாறும், பொதுமக்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாவாங்கிற இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இன்று நடக்க இருக்கின்ற சட்டமன்றத்திலையும் இதை பற்றி துறை சார்ந்த அமைச்சரிடத்தில் விளக்கத்தை கேட்க இருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க திங்கட்கிழமைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாவட்ட கலெக்டரை சந்திக்க எங்கள் கூட வரதா தகவல் நாங்கள் காலையில் அவரோட தகவல் சொல்லும்போது என்னென்ன போராட்டங்கள் நடத்தின்னு தகவல் சொல்லும்போது திங்கட்கிழமை நானும் வர்ற கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து முறையிடலான்னு இருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாநகராட்சியோட இணைக்கும் பட்சத்தில் 100 நாள் வேலை என்கின்ற ஒரு 565 குடும்பங்கள் பாதிக்கப்படும். தனிப்பட்ட ஒரு குடும்பமாக தான் நாங்கள் அத்தனை குடும்பம் பாதிக்கப்படும். மேலும் மலுமிச்சிப்பட்டி ஊராட்சிக்கு நடக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள் எதுவுமே நடக்காது. இங்கே இருக்கிற ஊராட்சி நிதி பூரா இன்றைக்கி ஒற்றைச்சாளன முறையில் ஆன்லைன் மூலமாக எல்லாத்தையுமே அக்கௌண்ட் எல்லாம் ஒரே அக்கௌண்ட்டை பண்ணிட்டாங்க. இந்த ஊராட்சிக்கு எவ்வளோ வருமானம் வருது, இந்த ஊராட்சி வருமானம் முறையாக இந்த ஊராட்சிக்கு செலவிடப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி தான் என்கின்ற நிலைமை. ஏன்னா அருகில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளை நான் பார்க்குறேன். அவங்களால கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு முன்னாடியே மாநகராட்சியோடு இணைச்சு அவங்களால எந்த வளர்ச்சி பணியும் நடக்காத பார்க்குறோம். மேலும் இணையும் பட்சத்தில் நமது ஊராட்சி வந்து இப்போ தான் மென்மேலும் வளர்ந்து வருது. அவர் சொன்னதும் மென்மேலும் வளர்ந்து வரக்கூடிய பகுதி. இனி வாடகை அதிகமாகவும் வரி விதிப்புகள் அதிகமாக தனிநபர் வருமானம் அதிகங்கிற அப்படிலாம் எந்த வருமானம் அதிகமாக எல்லாம் குறையற்குண்டான வாய்ப்பு. இதனால் பல பேர் வந்து லோன் வாங்கி தங்களுடைய அடமானம் வச்சு இது போன்ற செயலில் செஞ்சு ஒரு வாழ்வாதாரம் தேடிக்கிறாங்க. இந்த வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். தயவுசெய்து எங்களுடைய ஊராட்சி நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். ஊர் வளர்ந்துருச்சு, அப்கிரேட் பண்ணணும், மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, எங்களை பேரூராட்சியாக தரம் உயர்த்துங்க. அதை நாங்கள் எங்களோட ஊர் பொதுமக்கள் ஏற்றுக்குவாங்க. ஒவ்வொரு